விகிதாச்சார பிரதிநிதித்துவங்கிறது இந்த அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றில் இருக்கு. ஆனால் அது அதிபர் தேர்தலுக்கு தான் கொண்டு போனீங்க, அதையும் எதுக்குறீங்க இதையும் எதுக்குறீங்க, அதான் குழப்பமா இருக்கு. விகிதாச்சார முறையில் அனைவருக்கும் அதிகாரம் கிடையாது இது வரும்ல. அதுக்கு 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 அதிக தேர்தலுக்கு வழிவகை செய்யாது. அனைவருக்குமான அதிகாரத்திற்கான வாய்ப்பை உருவாக்கும். இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற முறையிலேயே பின்பற்றி அதை செய்ய முடியும். அது செய்ய முடியாத ஒன்றல்ல. ஏதாவது உதாரணம் இருக்கா? வேற நாடுகள் ஏதாவது உதாரணம் இருக்குது? விகிதாச்சார அதிகாரம் அந்த வாக்கு சதவீதத்துக்கு அடுத்த படி அதற்கு அதிகாரம் அந்த பிரதிநிதி வேற இடத்துல இருக்கா இல்லையா என்பதை விட இது குறித்து பரிசீலிக்க வேண்டியது நீண்ட காலமாக நம்ம நாட்டில் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கை. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை தொடர்ந்து வலியுறுத்துகிறது. இது காரணம், வலியுறுத்துவதற்கு காரணம் எல்லோருக்குமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இன்றைக்கு இருக்கிற அந்த பண ஆதிக்கம், அதிகார ஆதிக்கம் குறைவதற்கான நிச்சயமான வாய்ப்பு ஏற்படும். அப்ப எல்லோருக்குமான அந்த வாய்ப்பு வருகிற பொழுது உண்மையிலேயே ஜனநாயகம் பூத்து குலுங்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதான் நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வலியுறுத்துக்கிறது. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் ஆளுகிற மாநிலங்களில் இதை ஒரு பரிச்சார்த்த அடிப்படையில் அதை அமல்படுத்திருக்கலாம் தர ஒண்ணுமே அதை அமல்படுத்தலையே. மாநிலம் பண்ண முடியாதுல்ல. மத்திய அரசாங்கம் அதற்கான சட்ட திருத்தங்களை செய்தால் கேரளத்தில் பண்ணலாம், மேற்கு வங்கத்திலும் பண்ணலாம், தமிழ்நாட்டிலும் பண்ணலாம், எங்கேயும் பண்ணலாம். இதற்குரிய சட்ட திருத்தங்களை செய்ய வேண்டியது ஒன்றிய அரசாங்கம், நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பு. மாநிலங்கள் இதை செய்ய முடியாது, தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. இன்னொன்று, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அங்கே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கூறப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நன்மை அப்படிங்கிற சொல்லக்கூடிய அவங்க பலன்கள் என்று கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு இது இப்போ தேச அளவில் அந்த வகுக்கப்படக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள் அவற்றை அமல்படுத்துவது, அதற்கான முக்கியத்துவத்தை அளிப்பதில் இந்த தேர்தல்கள் மாறுவதால், தேர்தல்கள் மாறி மாறி நடக்கிறதுனால அதை முறையாக செயல்படுத்த முடியலை. இப்போ மாநிலங்கள் அங்கே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியில் ஒரு சட்டம் முறையாக ஒரே நேர்கோட்டில் அமல்படுத்துவதற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மிகவும் பலனளிக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த சட்ட திட்டங்கள் சமச்சீராகத்தான் இப்போதைக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா. இன்னொன்று, இந்த நிதி ஒதுக்கீடு, நிதி பங்கீடு ஆகியவையும் மாநிலங்களுக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் அந்த தேர்தல் நடைபெறும் பொழுது அந்த நிதி பங்கீடும் சரிசமமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதாகவும் அந்த கோயங்கோட அந்த ராம்நாத் கோவிந்தோட அந்த பரிந்துரைகளில் சொல்லப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க? அது உண்மையிலேயே அது சரியானதானா? இந்த பரிந்துரை மிக மிக மோசமான பரிந்துரை. நாடு விடுதலை பெற்ற பிறகு நமது பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 5 ஆண்டு திட்டம் என்று ஒரு திட்ட முறையை வைத்திருந்தார். அது தொடர்ந்து பின்பற்றப்பட்டது. அதனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், எந்த மாநிலமும் பாதிக்காமல் ஒரு சமசீரான முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அந்த 5 ஆண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டக்குழு என்று இருந்தது. மோடி அரசாங்கம் வந்த பிறகு அதை கலைத்து விட்டார்கள். இப்பொழுது நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நிதி ஒதுக்கீடு செய்வது மாநில ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கம் நிதிநிலை அறிக்கையில நிதி ஒதுக்கீடுகள் செய்யறாங்க. அப்ப இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, பாகுபாடாக இது செயல்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு ஒரு நீதி, உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு நீதி, பீகாருக்கு ஒரு நீதி. உதாரணமா இந்த தடவை பட்ஜெட்டை எடுத்துங்க. இதுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, பச்சையாகவே புறக்கணிக்கப்பட்டதுங்கிறது தெரியும். ஒரு குறைந்தபட்சம் தமிழ்நாடுங்கிற பெயர் கூட இடம்பெறவில்லை. இந்த தமிழ்நாடு கூட பெயர் கூட இடம்பெறாதற்கு தேர்தலா காரணம்? தேர்தல் காரணம் அல்ல, மனநிலை காரணம். அதாவது தன்னை ஆதரிக்க வேண்டும், தன்னை ஆதரிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த மாநிலத்தை நாங்கள் புறக்கணிப்போம் என்று ஒரு அராஜக, ஒரு சர்வதிகார கொள்கையை இந்த அரசு பின்பற்றுகிறது. அரசு இத்தகைய கொள்கையை பின்பற்றி கொண்டு தேர்தலை காரணம் காட்டுவது என்பது நொண்டி குதிரைக்கு சறுக்கனது சாக்கு என்பதுதான் நான் உதாரணமா சொல்ல முடியும். இது காரணம் அல்ல, இந்த காரணம் ஏற்புடையதும் அல்ல.